இங்கதான்ப்பா. என்னாச்சு? எத்தனை தடவையா ஒரே பொண்ணுக்கு மறுபடியும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிருங்க? ஏற்கனவே விஜய்க்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன எதுக்கு இங்க வர வச்ச? விஜய்க்கு சீனுக்கும் கல்யாணம் ஆகல. ஆமா, தயவு செஞ்சு நீங்க உங்க வயல் அப்படி சொல்லாதீங்க பாபா. நான் என் வயல் நான் சொல்ல முடியும், உன் வயலே சொல்ல முடியும். உனக்கு எப்படியா ஞாபகம் இருக்கும்? உனக்குதான் அம்னிஷா வந்து எல்லாமே மறந்து போச்சு. எனக்கு அம்னிஷா? ஏயா, உன் ஃப்ரெண்ட்ஸ பார்த்தாலே யோகிதை தெரியல. ஒண்ணு தண்ணி தண்ணி நாளா பறக்குது, இன்னொரு ஷார்ட் காட்டுறேன் கதை சொல்றேன் என் உயிரை எடுக்குது. ஏயா, உன் பொண்ணு கழுத்துல அவளை பெருசா ஒரு மஞ்சள் கயிறு தொங்குது, அது கூடவா உன் கண்ணுக்கு தெரியல? அது தாம்பு கயிறு இல்ல, நோம்பு கயிறு. நீ எல்லாம் ஒரு அப்ப. அடே பரவாசன் சுப்பிரமணி, யாருமே எங்க அப்ப. உன்னை நான் அந்த வந்து பாத்துக்கிறேன்டா. எங்க போறீங்க? ஒரு டான்ஸ் போட்டு போங்க. சீனு, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? இல்ல, பூக்காரிட்ட வாங்கின. என்ன மீறி விஜயோட கல்யாணம் இந்த வீட்டுல நடக்கவே நடக்காது. அப்படி விஜய்க்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிறதா இருந்தா அது இந்த சீனுவோட தான். கர்ப்பிணி பொண்ணு, இந்த அம்மா பூ வச்சுக்க. அடுத்த பையன் எந்த ஊர்ல இருந்து என்னைக்கு வர போறான்? என்னை ஏமாத்திட்டாங்க. சீனு, நான் உன்னை விட மாட்டேன்டா. இன்னையில இருந்து நான் தாண்டா உனக்கு வில்லன். மசாலா சினிமா பார்த்திருக்கேன், அதே டெக்னிக் தான். ராமசாமி, ஓகே, வாங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் என் கூடவே கடைசி வரைக்கும் இருந்து அவுத்துடுறோம். உதவுறோம்னு சொல்றான். எங்க வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு அப்பப்ப கவனிச்சா சரி. கண்டிப்பா கவனிக்கிறேன். உங்க பிளான் தான் என்ன? என் பிளான் வெயிட் அண்ட் சீ. சுடாதீங்க பாஸ், பாஸ் சுடாதீங்க பாஸ், பாஸ் சுடாதீங்க பாஸ், பாஸ் சுடாதீங்க பாஸ், சுடாதீங்க பாஸ், பாஸ் சுடாதீங்க பாஸ். சும்மா குவார கேப்பதான் தீர்ந்து போச்சுல. காளி, யாரா உன்னை சுட்டாங்க? சுற்றாதீங்க சுற்றாதீங்க கத்திக்கிட்டு இருக்க. நம்பர் 2, இந்த மாதிரி அடிக்கடி குழு இருந்தாதான் வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு பயங்கரமான இடமே தெரியும். இனிமே இங்க இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது. ஏம்பா? பாஸே பயப்படுறாரு. சுதாம்பா, எனக்கு சின்ன சந்தேகம்பா. இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்தேகம் வரக்கூடாதுடா. சந்தேகம் வரலாமா கூடாதா? அதான்பா சந்தேகம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் வருவான். அவன் உன்கிட்ட கோபாலபுரத்துக்கு 4 தெருன்னு சொல்லுவான். பதிலுக்கு நீ அனுமாருக்கு வால் நீளம்னு சொல்லணும். அனுமாருக்குடா. அவன் உடனே பிஸ்கட் கொடுப்பான், அவன் வாங்கி வச்சுக்கணும். அந்த பிஸ்கட்டா? மாடையா, உப்பு பிஸ்கட். இத மாதிரிதான் நேற்று சாப்பிட எதுவுமே கிடைக்காம பனகல் பார்க் வரைக்கும் நடந்து போய் 2 பச்சை வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டேன். அந்த நிலைமை இன்னைக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் பிஸ்கட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நம்பர் 2, நம்பர் 3, வாங்க வாங்க. சதி ஆலோசனைக்கு நேரம் நெருங்கிடுச்சு இல்லையா? ஆமா ஜேபி. நோ, சே நம்பர் 1 பாஸ். பாஸ் பாஸ், இதுவரைக்கும் ஐடியாவே வராம வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன? சீனு உங்க கால்ல விழ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா வச்சிருக்கேன். சொல்லு. என்னைக்குமே பெத்தவங்களை தன் கண் முன்னாடி அடிச்சா எந்த பிள்ளையுமே பொறுத்துக்க மாட்டான். அதனால ஒரு பெரிய தாம்பு கயிறை வாங்கி ராமசாமிய தூண்ல கட்டி வச்சு செருப்பால அடி அடின்னு அடிச்சா சீனு தன்னால உங்க கால்ல வந்து விழுவான். அட பாவி ஆர்க்கு, என்ன அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளானா? எவ்வளவு நேரம் போட்டு வச்சிருக்கடா? டேய், வேற எதனா பிளான் இருந்தா சொல்ற. என்னடா, உங்களை நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல. ராஜபாளையத்தில் நான் ஒரு ஆள் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். அவனை கூப்பிடுற பாருங்க. மை கிங் பின் ராஜோலி.
ராஜாளி சாதாரணமா போர்வைய போத்திக்க மாட்டான். அப்படி போத்திக்கிட்டான்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கும். இந்த ராஜாளி சாதாரணமா போர்வைய போத்திக்க மாட்டான். அப்படி போத்திக்கிட்டான்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கும். என்ன பாத்து சொன்னதையே சொல்றான். இந்த ராஜாளி தெரியும்டா நீ எப்படி போர்வைய போத்திப்பேன்னு. பாத்துக்கு நல்ல ஐடியா ஒண்ணு குடுறானா. அடுத்தபடியா சேலம் தும்மல் காட்டுல இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். புல்லட் பூபதினு பேரு. அவனை கூப்பிடுறேன் பாருங்க. பூபதி கூப்பிட்டீங்களா பாஸ்? வா புல்லட். உன்னை எதுக்காக கூப்பிட்டுருப்பேன்னு தெரியல. தெரியும் பாஸ். என்ன சொல்றாங்க அந்த ரெண்டு பொடி பசங்க? அவங்க பொடி பசங்க இல்லடா, தடி பசங்க. அவங்க நம்ம ஆளுங்க. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாது. வேற யாருன்னு சொல்லுங்க பாஸ். இந்த துப்பாக்கியில ஒரே அடி அடிச்சு கொண்டுடுறேன். துப்பாக்கியால சுடவே மாட்டியா? அந்த கெட்ட பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாதுப்பா. இவ்வளவு புல்லட் வச்சிருக்க, சுட மாட்டேன். இதெல்லாம் புல்லட் இல்லைங்க, எல்லாம் மூக்குப்பொடி. மூக்குப்பொடியா? இது என்ன பத்தனம் பொடி, என்எஸ் ரத்தனம் பொடி, உலகமார் சண்முகம் பொடி. எல்லா டப்பாலையும் விதவிதமான மூக்குப்பொடி வச்சிருக்கேன். எல்லாமே மூக்குப்பொடி தானே? ஆமா, எது கேக்குறீங்க? இல்ல, எனக்கு வசதியா மிளகா பொடி பருப்பு பொடி வச்சிருக்கோன்னு கேட்டேன். திருநெல்வேலி பெரிய மூக்கு பிள்ளை நீங்க தாத்தா சின்ன வயசுல ஆசையா மூக்குப்பொடி கேட்டார். கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள பெரிய மூக்கு பிள்ளை சில்லு மூக்கு உடைஞ்சு செத்து போயிட்டார். உணர்ச்சி வசப்படாத. அன்னில இருந்து அவர் ஞாபகத்தமா இந்த மூக்குப்பொடி எல்லாம் வச்சிருக்கேன். இத உபயோக துப்பாக்கி. எங்க தாத்தா மூக்க பத்தி யாராவது கேமரா பேசினா உன் மூக்கு மேல கோவம் வரும். தெரியும்பா. ஆக புல்லட் யாரையாவது அடிச்சு தூக்கிட்டு வரணும்னா உன்னை கூப்பிடலாம் இல்லையா? எஸ் பாஸ். தாத்தா மரம் மாதிரி என்னைய பார்த்து நிக்காதடா. கூட உள்ள. அடுத்தபடியா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற ஆள் யார் தெரியுமா? பெசன் நகர் பிளாக் பெல்ட் பிசிடி வைதேகி. ரொம்ப திறமைசாலியான பொண்ணுங்க. எங்க திருட்டு வீடியோ கேசட் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு 50% கமிஷன் வாங்கிடுவா.